சபையில கூட சில வேளையில் இந்த இந்த நோய் பிடிக்கும். நான் யாருன்னா சீனியர் அப்படின்னு சில பேர் அவங்களே தங்களுக்கு பட்டம் போட்டுக்கிடுவாங்க. நாங்க சீனியர் அப்படின்னு. அல்லது எனக்கு வயது அதிகமாக இருக்கிறது, எனக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறது, நாம் முதன்மையாக இருக்க வேண்டும். ஆனா ஏசு சொன்னார், உங்களை ஒருவன் முதன்மையா இருக்க விரும்பினா எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனா இருக்கணும், கடையானவனா இருக்கணும். நீங்க முந்துகிறவர்களா இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்னா பிந்தினவர்களா இருக்கணும். நீங்க எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டுமே தவிர பட்டத்தை சுமந்து கொண்டு போய் நம்மை பெருமை பாராட்டுகிறது அல்ல. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை பற்றி அந்த அப்போஸ்தலர் சொல்றாரு, இந்த தீமையை மட்டும் பின்பற்றாதப்பா, இது நாங்க சொல்லிக் கொடுத்த வழக்கம் கிடையாது, நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வழக்கம் கிடையாது. ஆனா இவன் வேறு வழியா இவன் நடக்கிறான். ஆனா இவன் யாருன்னா சபையில விசுவாசி. ஒரு பக்கம் நீங்க அதை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவன் சபையில ஒரு தலைவனா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லுகிறாரு, அப்போஸ்தலனாகிய யோவானே உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாராம். இவரு அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாராம். அப்போ என்ன ஒரு மனநிலை இருந்துச்சு பாருங்க அவருக்கு. என்னை விட யாரும் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல வரக்கூடாது, உட்காரக்கூடாது, நான் தான். சில பேர் பாருங்களேன், அந்த பொசிஷனை கொடுக்கல, அவங்க முகம் பாருங்க அப்படியே உருன்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு சிரிப்பு இருக்காது, அபிஷேகம் இருக்காது, பாட்டு இருக்காது, எல்லாம் நின்று போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன் தான் முக்கியம். அந்த பொசிஷனை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாட்டு வந்துடும், அபிஷேகம் வந்துடும், அந்நிய பாஷை வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் பொய், வேஷம், அத்தனையும் வேஷம், அத்தனை ஏமாத்து வேலை. இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உயர்த்துறாங்களா தாழ்த்துறாங்களா முக்கியம் இல்ல, நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். இயேசு சொன்னார், ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனா அவன் சொல்லுகிறான், இயேசு பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. இந்த குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நம்ம வேலை ஸ்தலங்கள்ல வரக்கூடாது, நம்முடைய ஊழியங்கள்ல வரக்கூடாது.